சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இருக்கும் சோகமே போதும் என்று உன் வாழ்க்கை துணை எப்போது உன்னிடத்தில் மறைத்து வைத்திருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை கேலி இருப்ப இல்லையே. இதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டாம் என்று நானும் நினைக்கத்தான் செய்வேன். ஆனால் நீ இப்போது இதை கேட்டு வருத்தப்படுவது உன் சந்தோஷத்திற்காகத்தான் என்று நான் யோசிக்கும் பொழுதுதான் இதை இன்று உன்னிடத்தில் சொல்லித் தீரலாம் என்று வந்தேன். நல்லதொரு வாய்ப்பு உன்னை தேடி வந்திருக்கின்றது. இந்த நேரத்திலாவது உண்மைகளை புரிந்து கொள். தள்ளிவிட்டு போய்விடாமல் முழுமையாக பொறுமையாக மனதை ஒரு நிலைப்படுத்தி இந்த வார்த்தையை கேள். இன்றும் உன் வாழ்க்கை துணையை பற்றி உன் மனதில் எத்தனையோ தவறான எண்ணங்களை வளர்த்து கொண்டு தான் இருக்கின்றாய். யார் யாரோ சொன்ன வார்த்தைகள் இன்னும் உன் நெஞ்சுக்குள் நின்று கொண்டு அது உன் வலியை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றது. அது சரியான காலம் இன்னும் ஆகும், அது சரியாக காலம் தாமதம் இன்னும் ஆகும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லி நடப்பது எல்லாமே எதிராகத்தான் இருக்கிறது. நீ நினைப்பது எதுவுமே அங்கு நடக்கவில்லை என்ற உண்மையை உன்னிடத்தில் உடைத்து கூற வந்தேன். உன் சாயப்பா. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் உண்மையை புரிந்து கொண்டு நீ யூகித்து கொண்டிருக்கும் பொய்யை விரட்டி அடித்துவிடு. அவரால் ஒரு சோகமும் இனி உனக்கு வரக்கூடாது என்று நடந்த மிகப்பெரிய சோகத்தையும் மறைத்து வைத்திருக்கிறார். என் குழந்தையே, தன் சோகம் உன்னை இன்னும் அதிகமாக காயப்படுத்தக்கூடாது என்பதற்காக அவரின் சோகம் அவரோடு போகட்டும் என்று உன் வாழ்க்கை துணை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. இப்போது அவரின் எண்ணத்திற்கு நீ மதிப்பு கொடுப்பாயா? எங்கு இருந்தாலும் நீ சுகமாக இருக்க வேண்டும் என்று தான் உன் வாழ்க்கை துணை நினைக்கிறார். நடந்தது நடந்து விட்டது. நடந்ததை எதையுமே மாற்ற முடியாது. இனிமேல் நடப்பதையாவது சரியாக நடத்த வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் நீயும் நடந்ததை நினைத்து கொண்டு இன்னும் பிரிவுகளை அதிகப்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெறுமையை மட்டுமே நான் அணைத்துக் கொள்வேன் என்று உன் வாழ்க்கையை நடத்தி வருகிறாய். அது மிகவும் தவறான செய்தி என்று உன்னிடம் நான் சொல்கின்றேன். உன் செயலை நீ மாற்றினால்தான் உன் வாழ்க்கையில் நலன் பெறுவாய். இப்போது தனியாக இருக்கும் நீ, வெறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நீ உன் வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் உன் மனநிலையை மாற்ற வேண்டும். உன் மனதில் இருக்கும் வெறுப்பை மாற்ற வேண்டும். உன் வாழ்க்கை துணையின் இல்லத்திலும் அவர் உள்ளத்திலும் இத்தனை மிகப்பெரிய சோகம் நடந்தாலும் அந்த சோகம் உன்னை தாக்கிவிடக் கூடாது என்பதில் பிடிவாதமாக இருக்கிறார். அவர் மட்டுமல்லாமல் யாரையுமே இந்த செய்தியை பற்றி உன்னிடத்தில் பேசக்கூடாது என்று கட்டளையின் போடுகிறார். அத்தனை மிகப்பெரிய சோகத்தை மறைத்து உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று காத்திருக்கும் உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி வந்தால் மனதார ஏற்றுக்கொள். கிடைக்கும் வாய்ப்பு எல்லாம் இழந்துவிட்டு உன் வாழ்க்கையை தேடி அலைந்து கொண்டே இருக்காதே. தேடிக்கொண்டே இருந்தால் வாழ்நாள் முழுவதும் தேடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தக்கவாறு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நல்ல உள்ளம் படைத்த உன் வாழ்க்கை துணையை முன்வசமாக்கி கொண்டு சந்தோஷமாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.